வெறித்தனமாக ஒரு குழியில் போட்டாச்சுங்க. ரொம்பவே சந்தோஷமாக ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயாச்சு. ஸோ நாங்கள் கீழே வரும்பொழுது மேலே ஒரு அக்கா வந்துட்டு பிரெட் ஆம்லேட் போட்டுட்டு இருந்தாங்க. போய் மேலே போய் சாப்பிடணும். வயிறு வேறு கப கப கபன்னு பசிக்குது. படன்னு மேலே போகணும். கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சாப்பிடலைங்க. நான் பியூர் வெஜ்ஜு. அதனால் வந்துட்டு மச்சான் மட்டும்தான் சாப்பிட்டான். ஸோ வந்துட்டு எனக்கு டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு அருமையான இடம் ஒன்று இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஒரு இடத்துக்கு. ஸோ வண்டி அங்கே கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு ஸோ டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். ஏற்காடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீயை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. தந்தூரி டீ, ஏற்காடு தந்தூரி டீ ரொம்பவே ஃபேமஸான டீ. இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டீ கிடையாது. ட்ரம்முக்குள்ளே வச்சுட்டு உங்களுக்கு பாயில் பண்ணி, அதாவது ஹீட் பண்ணி டீயை வந்துட்டு சூடு பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குடிச்சு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு அற்புதமான தந்தூரி டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ரொம்ப சுவாரஸ்யமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் டீ சாப்பிட்றதுக்கு. ஸோ டீ வரும். டீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்ணில் தெரிகிற இந்த காதலை ரசிச்சுக்கிட்டு வாயில் இந்த டீயை ருசிச்சுக்கிட்டு இருக்கோம். தரமாக இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஏற்காடு வந்தீங்க அப்படின்னா இந்த டீயை, தந்தூரி டீயை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஏதோ பக்கத்தில் சாக்லேட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த தந்தூரி டீ ஷாப் பக்கத்துலேயே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போர்டை பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான் சொல்லியிருந்தாங்க. உள்ளே ஃப்ரீயாக போகிறதுக்கு என்ன காசாக பணமாக வந்துட்டு, ஸோ அதனால் ஜாலியாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே கடைக்கு உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது, உள்ளே வந்துட்டு ஃபேக்ட்ரிலாம் கிடையாது, ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்களோட ஒரு பிரான்ச் அவுட்லெட் அப்படின்றது தெரிஞ்சது. நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ போனதுக்கு வந்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 தைலத்தை வாங்கிட்டு ஸோ சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த இடத்த பாருங்களேன். உங்களுக்கு பார்க்கும் பொழுதே நீங்கள் ஏதோ ஒரு வேறு ஸ்டேட்டில், வேறு ஹில்ஸ், இமாலய பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மேகங்கள், மலைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு லோக்கலில் இருக்கிற ஹில் ஸ்டேஷனில் இருக்க அப்படின்ற ஒரு ஃபீலே வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது. அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு பிளேஸ் இது ஆக்சுவலாக. தமிழ்நாடு. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன். எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு Whereabouts in Tamil? Yeah, where are you from? நமக்கு இந்த ஊர் தான். குற்றாலா? அப்படியா? அங்கடா குட்டிச்சவரு. Yercaud. Okay. Chennai, sorry, today. We rode from Chennai today. Chennai. I'm from England originally, but we rode from Chennai. Right, we're heading to Ridermania. Sorry? We're going to Ridermania in Goa. Ridermania, right? Yeah. My friends are going, but I'm not getting it. ஒரே வா. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். Oh, rubbish. Understood. What do you think of your meteor? What do you think of the meteor? Yeah? You like it? Good? மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50? ஏயா? Good. Right, nice to meet you. Good. Keep going. மேக கூட்டத்துக்கு நடுவில் டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டோம். இடம் தரமாக இருந்துச்சு. ஸோ வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ஒரு டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த டீயை வந்துட்டு எடுத்து குடிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த இடத்த பாருங்களேன், உங்களுக்கே வந்துட்டு புரியும். நான் வார்த்தையால் சொல்ல முடியாது, இதை ரசித்தாதான் வந்துட்டு புரியும். இந்த மேகத்தை பாருங்களேன். நாங்கள் வண்டியை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே வரும்போதும் சரி, கீழே இறங்கும் போதும் சரி, மேலே நாங்கள் வரும் பொழுது இருந்த மிஸ்ட்டை விட
இப்போ இருக்கிற இந்த மிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தரமாக இருக்குங்க. சத்தியமாக இந்த இடத்த விட்டு போகணும்னு மனசே வரல. இப்படியே இங்கேயே உக்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அப்படியே சூப்பராக இருக்குங்க அந்த கிளைமேட்டு. பா நேரம் ரகங்க.